நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க மருமக வீட்ல இருந்தது நல்லதா போச்சு. நேரத்துக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டரும் சொல்லிட்டாரு. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேங்க, எனக்கு நேரமாகுது. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடம்ப கவனமா பாத்துக்குங்க. அப்ப நான் வரேங்க. போயிட்டு வாங்க. வாங்க, நான் உங்களை விட்டுட்டு வரேன். ம், ம். என்ன விஷயம் சர்மா? இத பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன விஷயம் சொல்லு. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. என் புள்ள செய்யற வேலையால எல்லாருக்கும் முன்னாடி தலகுனிய வேண்டியதா இருக்கு. பசங்க பெரியவங்களாயிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம உறவுகளை பத்தியும் கவலை இல்ல, நம்ம அட்வைஸும் தேவையில்லை. சுனில பத்தி பேசுறியா? அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அட விடுப்பானே, வியாபாரத்துல இதெல்லாம் சகஜம். ஆனா ஒரு விஷயம் என்ன ரொம்ப வேதனைப்படுத்துது. அவன் கார்த்திக்கு அடிக்கடி போன் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு மிரட்டினான். 2-3 நாள் டைம் கொடுங்கன்னு அவன்கிட்ட கேட்டான். ஆனா அவன் கேட்கவே இல்ல. அவன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருந்தான். சாயங்காலத்துக்குள்ள பணம் கொடுக்கலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னான். அதெல்லாம் வேண்டான்னு நான் சொன்னேன். ஆனா அவன் என் பேச்ச கேட்கவே இல்ல. அவனால 4 பேருக்கு முன்னாடி நான் இப்ப தலகுனிய வேண்டியதா போச்சு. நான் என்னதான் பண்றது சொல்லுங்க? ஆனா உங்க புள்ள கார்த்திக் உங்க குடும்ப மான மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் டைம்க்கு அந்த பணத்தை கொடுக்கலன்னா அப்ப உங்களுக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். அப்புறம் எல்லார் முன்னாடியும் தலகுனிய வேண்டி வந்திருக்கும். கார்த்திக் யார்கிட்ட கேட்டான்னு தெரியல. அவன் கேட்ட உடனேயே அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த காலத்துல சொந்த பந்தம் கூட அப்படி உதவி செய்யறது இல்ல. லக்ஷ்மி கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கும். இப்பவே எல்லாத்தையும் நோட் பண்ண போறேன், இல்லனா ஏதாவது விட்டு போயிடும். சரி இத பாருங்க கார்த்திக், நீங்க லக்ஷ்மி கல்யாணத்துலயும் அதே கேட்டரே கூப்பிடுங்க. நந்தினி அக்கா கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல அவங்க. அர்ச்சனா, உன்னோட டேப்லெட் கோர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு வாட்டி போய் டாக்டரை பார்க்கலாமா? இது கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்கல்ல. கார்த்திக் அதெல்லாம் தேவையே இல்ல. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. போய் பார்க்கலாமே அர்ச்சனா, இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். சரி கார்த்திக், நாம இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. அப்புறமா கீழே வாங்க, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லாரு வந்தனா, நல்லாரு. நல்லா இருமா. நீ நல்லா இருக்கல? அம்மா, நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. என்னோட ராஜகுமாரி எப்படி இருக்கா? பாத்து. எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா, நான் சீக்கிரம் வந்துட்டேன். நீ இல்லாம அங்க எனக்கு இருக்கவே பிடிக்கல. நல்லா தூங்குனியா இல்லையா? இது இல்லாம எனக்கு தூக்கமே வரலமா. அப்புறமா எல்லாரையும் பாத்தீங்களா? ஆமா வந்தனா, எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்தோம். என்னமா வந்துட்டோம்ல, உடனே போய் அர்ச்சனாவோட பெரியப்பாவை பார்த்துட்டு வரலாம். இந்த வேலையா ஊருக்கு போகலானா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கலாம். என்னங்க, அர்ச்சனா அவங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த உடனே சொல்றேன்னு சொன்னா. ஆனா என்னாச்சுன்னு தெரியல. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அங்க போய் பார்த்தா நமக்கு எல்லாமே தெரிய வரும். அம்மா, மத்த எல்லாருக்கும் நான் பரிமாறவா? சரிம்மா. அப்பா, அர்ச்சனா, எனக்கு ஏமா எதுவுமே வைக்கல? பெரியப்பா, உங்களுக்காக இதான். இது என்னதுமா? பெரியப்பா, இது பத்திய சாப்பாடு. டாக்டர் நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல.
அதனாலதான். ஆ ஆனா உங்க பெரியப்பாவுக்கு ருசி இல்லாத சாப்பாடுன்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா பெரியம்மா டாக்டர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை சாப்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரோட உடம்பு சரிம்மா சரிம்மா, நான் இதையே சாப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுறோம். கடவுளே, எப்பவும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். நம்ம நந்தினியும் புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. உங்க உடம்பும் இப்ப சரியாகிட்டு இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. நான் எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஆனா அர்ச்சனாவோட பிறந்து விட்டாளுங்க யாரும் வரலையே. ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, வீட்டுக்கும் வரல. அது அது வந்து பெரியப்பா, அப்பாவும் மத்தவங்க எல்லாரும் எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆனா அவங்க கிட்ட நான் விஷயத்த சொல்லிட்டேன். உங்க அப்பா எனக்கு ஒரு போனாவது பண்ணி பேசிருக்கலாம்ல. பெரியப்பா, அப்பா நம்ம ஊருக்கு வந்த உடனே கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்காக வருவாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க சரின்னு சொன்னா நான் இல்ல இப்பவே- இல்ல வேண்டாம், அத பத்தி அப்புறம் பேசலாம். எனக்கு டீ கொடுங்க, டீயாவது குடிக்கலாம்ல. இதோ நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன். அர்ச்சனா, என்னாச்சுமா? டீ எடுத்துட்டு வா. இதோ. என்னது இது? எனக்கு ஏன் தலை சுத்துது? ஒருவேளை மறுபடியும் அனிமியா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்குமோ? அர்ச்சனாமா, என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்ல மாணிக்கொண்ணு. வேண்டாமா, நீங்க விட்டுருங்கம்மா. டீயை நான் கொண்டு போய் கொடுக்கறேன். இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். சரிம்மா, பரோட்டாவை நான் எடுத்துட்டு வரேன். அர்ச்சனா, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? கார்த்திக்கும் மாமாவும் அங்க காத்துட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் இதோ உடனே எடுத்துட்டு போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ச்சனா. இன்னைக்கு நம்ம மொத்த குடும்பமும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ம், போலாமா? ம், சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, நீங்க குக்கிங் கிளாஸ்க்கு போய் நிறைய புது டிஷ்ஷஸ்லாம் கத்துக்கிட்டீங்கல்ல? எல்லாத்தையும் அண்ணனுக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுத்தீங்க. இனிமே நீங்க எங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும். ஆஹா, இதெல்லாம் நீ சொல்லணுமா லக்ஷ்மி? நான் உனக்கு செஞ்சும் தரேன், உனக்கு சொல்லியும் கொடுக்கறேன். அப்பதானே நீ நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க எல்லாருக்கும் சமைச்சு போட முடியும். நான் மறுபடியும் சாப்பிடணும்னா நீ பண்ண சூப் மாதிரியே எனக்கு மறுபடியும் செஞ்சு கொடுக்கணும். இந்தாங்க. தேங்க்யூ. சூர்யா, உங்களுக்கு தெரியுமா, அம்மா அண்ணனியாக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருந்தேன். சரி சூர்யா, முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க, நாம எப்ப படம் பார்க்க போலாம்? பிளான் பண்ணலன்னா நாள் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். சரி வந்தனா, அம்மா அனன்யாவை பாத்துக்குவாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா. சூர்யா, நீங்க தேவையில்லாம என்னை விட பயப்படுறீங்க. நான் அவளை தூங்க வச்சு தானே வருவேன். அவ நல்லபடியா அம்மா கூட இருப்பா. நம்ம தங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வந்தனா, என்ன விஷயம் இவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா? அது ஏன்னா இவளோட பாட்டியம்மா திரும்ப வந்துட்டாங்கல்ல. இப்ப புரியுது. பாட்டி ஞாபகத்துல தான் நீ சிரிக்காம இருந்தியா? ஆஹா, ஞாபகம் வராம எப்படி இருக்கும்? ராஜகுமாரி. அம்மா, நீங்க வெளியே போறீங்களா? ஆமாப்பா, அர்ச்சனாவோட மாமியார் வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். அதான் அவங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுல, அவரை பார்க்க போறோம். அர்ச்சனா எங்க கிட்ட வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லி சொன்னா. அந்த ஆண்டவனோட அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க போய் அவங்கள பாத்துட்டு வாங்க. ஆமா வந்தனா, அது என்னன்னா, அவங்களோட குடும்பம் பிரிஞ்சதுல இருந்தே அவங்க வீட்டுக்கு போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. யார் முன்னாடி என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, இது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா, இன்னைக்கு எதுவுமே நடக்காதுமா. அங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க கிட்ட பேச போறீங்க, அவ்வளவுதானே?
அதுவும் உண்மைதான். சரி, நான் கிளம்புறேன். உங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. சரி. ஆ, நான் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரியா தங்கம்? வரேன். சரிம்மா. சரிம்மா. ஹலோ. சொல்லுங்க. அப்படியா? ஓகே, கிரேட். சரி, அப்படின்னா நானே வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் a lot. பை. அர்ச்சனா, ஒரு குட் நியூஸ். அந்த மகான் சம்பந்தப்பட்ட வேலை இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட முடிய போகுது. நான் சந்தேகப்பட்டது எல்லாமே சரியா இருக்கு. நம்மளை ஏமாத்துறதுக்காக அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அப்படின்னா போய் பெரியப்பா கிட்ட விஷயத்த சொல்லுங்க. நான் சொல்றேன். ஆனா இன்னொரு விஷயம், நான் இந்த வாட்டி 2-3 நாள் டெல்லியில் தங்க வேண்டியிருக்கும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வர முடியும். அந்த மகான் நமக்கு கெட்ட பேர் வரணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா இந்த வாட்டி அவரால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பலனுங்க. இதுக்கு காரணம் நீயும் தான். மறுபடியும் நான் உன்னை தனியா விட்டுட்டு போக போறேன். நீங்க இப்ப தனியா ஒண்ணு விட்டுட்டு போலங்க, எல்லார் கூடவும் என்ன விட்டுட்டு போறீங்க. நீங்க இப்ப எதுக்குமே டென்ஷன் ஆக வேண்டாம். அங்க போய் உங்க வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. ஒருவேளை நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணனா அப்ப என்ன பண்ணுவ? நீங்க என்கிட்ட ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களை இன்னும் அதிகமா மிஸ் பண்ணுவேன். இந்த ஜோக்குக்கே எனக்கு சிரிப்பே வரல. நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க போய் அங்க உங்க வேலையை மட்டும் முடிச்சிட்டு வாங்க. ஒரு வேளை நான் இல்லாதப்ப என்ன மிஸ் பண்ணனா அப்போ பெட்ல நான் தூங்குற இடத்துல நீ தூங்கு. வேணும்னா என்னோட தலகாணி கூட எடுத்துக்க. நிஜமாவா? ம். தேங்க் யூ. இனிமே நான் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எங்கயாவது ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாம நான் அங்கதான் தூங்குவேன். சீட்டர். அப்படின்னா நீ சீட்டிங் பண்றியா? சீட்டிங் இல்ல, காதல். சரி, நான் டெல்லி போக போற விஷயத்த நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லலாம். வாங்க. இங்க பாரு நந்தினி, இந்த அன்பேக்கிங்லாம் நம்ம பொறுமையா அப்புறம் கூட பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம எல்லாரும் சூப்பரா டீ சாப்பிடுவோம். கௌசல்யா, போய் எல்லாரும் டீ போடுறியா? இதோ உடனே எடுத்துட்டு வரேன். அட, என் போன் வெளியே வச்சுட்டு நினைக்கிறேன். நான் போய் கொண்டு வந்தேன். அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? கிராமத்துல ரொம்ப நாள் தங்கிட்டீங்கல்ல? என்ன பத்தி கேட்காத, முதல்ல நீ உன்னை பத்தி சொல்லு. எத்தனை நாள் நீ உன் வீட்டுல தங்கின? நான் விவாகரத்துன்னு சொன்ன உடனே இங்க கிளம்பி வந்துட்ட. இல்லனா உன் வீட்லயே தானே இருந்திருப்ப. அம்மா, எனக்கும் மோகனுக்கும் நடுவுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்ப அதெல்லாம் சரியாயிடுச்சு. ஏன் நந்தினி நிக்கிற? உட்காரலாம்ல. அம்மா, டீ வந்துச்சுல, நம்ம எல்லாரும் ஒண்ணா டீ குடிக்கலாமா? இல்ல, எனக்கு டீ குடிக்கணும்னு தோணல. பெரியப்பா, இவ்வளவு நாளா நான் டெல்லி போயிட்டு இருந்தது வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக இல்ல. நம்ம பிசினஸ்ல இவ்வளவு நாளா நடந்துட்டு இருந்த குழப்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த மகான் நமக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அது உனக்கு எப்படி தெரியும்? பெரியப்பா, அவர் நம்ம ஆபீஸ்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கணக்கு வழக்குல குழப்பம் பண்ணிருக்காரு. டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. பெரியவங்க சொன்னது சத்தியவாக்கு. நம்ம கைப்பிடிச்சிட்டு நடக்கிற குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நான் போய் எல்லாருக்காகவும் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். அப்பா, வாங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்கம்மா? அப்பா, நல்லா இருப்பா. வாங்க வாங்க, உள்ள வாங்க.
அது என்ன விஷயம்னா சம்மந்தி எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். பெரிய சம்பந்திக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நாங்க ஜோத்பூர்ல இருந்தோம். எல்லா விஷயத்தையும் இங்கே நின்னு பேச போறீங்களா என்ன? வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம் வாங்க. அர்ச்சனா, டீ டிஃபன்லாம் ஏற்பாடு பண்ணுமா? அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல. ஆமா, இதோ உடனே போய் எடுத்துட்டு வரேன். வாங்க நாம அங்க போய் உட்காரலாம். ஆமா. சரிங்க. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்மந்தி, இப்போ உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சம்பந்தி. ஆனா இது எல்லாமே திடீர்னு எப்படி நடந்ததுன்னா அண்ணா டென்ஷன் ஆனதுனால இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. சம்மந்தி, எதுக்கு நீங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? இப்ப எல்லாமே நல்லபடியா இருக்குல்ல? நீங்க சொல்றது கரெக்ட் தான் விஸ்வநாதன். நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள் நல்லவங்களா இருந்தா, குடும்பம் நம்மளை பார்த்துக்கிட்டா, பசங்க நம்ம சொல் பேச்ச கேட்டா, நமக்கு எந்த கவலையும் கிட்ட வராது. உண்மைதான். சம்பந்தி அம்மா, இந்த ஸ்வீட் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே மில்க் ஸ்வீட் ஆச்சே. நீங்க ஒண்ணு நினைச்சுக்கலன்னா நானே கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். அர்ச்சனா கிச்சன்ல தான் இருக்கா. அவகிட்டயே நீங்க போய் பேசிட்டு வாங்க. லக்ஷ்மி, இவங்கள உள்ள கூட்டிட்டு போ. சரிம்மா. இல்ல இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நானே கொண்டு போறேன். சரி. நீ இரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம சந்திக்கிறோம். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் விட்டு பேசணும். என்ன சொல்லுங்க. இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். என் கூட என் ரூம்க்கு வாங்க. சரி, வாங்க. என்னங்க, மாமா சம்மந்தி கிட்ட என்ன பேச போறாரு? தெரியல, இத பத்தி என்கிட்ட அவர் ஒண்ணுமே சொல்லல.